பள்ளிகள்ல பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க? ஏதாவது குழந்தைக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த குழந்தை எப்படி ஆசிரியருக்கு சொல்ற மாதிரியான ஏதாவது வழிமுறைகளோ இல்ல அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்களா? நல்ல கேள்வி சிஸ்டர். நம்முடைய புதிய பாடநூலை திறந்த உடனே முதல் பக்கத்திலேயே 2 நம்பர்ஸ் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அந்த நம்பர்ஸும் சும்மா பயமுறுத்தமா இருக்காது. அவங்கள வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக அவங்க அந்த நம்பர்ஸ் கால் ஃப்ரீ நம்பர்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய அந்த தகவலையும் போட்டிருக்கிறோம். இப்ப போக்சோ பொறுத்த வரைக்கும் போக்சோ மாதிரி வழக்குகள்ல அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணோம், அதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு நாங்க வந்து பயிற்சி கொடுத்துருக்கோம். ஒரு குழந்தைக்கு அது மாதிரி ஏதாவது தொல்லை வந்தா அந்த மோஸ்ட் ஆஃப் தி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா போக்சோ கேசஸ் ரொம்ப தெரிந்தவங்க மூலமாவே வரும். அறிந்தவங்க மூலம் பக்கத்து வீட்டுல இருக்காங்க, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், சம்டைம்ஸ் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருக்கவங்க மூலமாவே வரும். அப்படி வந்தா அவங்க யாருக்கிட்டையும் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணாலே உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இதுல 4 துறை சம்பந்தப்பட்டிருக்கு. ஒன்னு அந்த பள்ளிக்கல்வித்துறை. அந்த பள்ளிக்கல்வித்துறை அந்த விக்டிமோட நிப்போம். அந்த விக்டிம்க்கு என்ன நீதியோ அது வாங்கி தரதை நிப்போம். 2 காவல்துறை. யூனிஃபார்ம் இல்லாம அந்த குழந்தையை விசாரிப்பாங்க. நேர்ல கூட கிடையாது, ஒரு வீடியோ கால்ல கூட ஒரு பெண் அதிகாரி தான் விசாரிப்பாங்க. 3 நீதித்துறை. மத்த கேஸ் மாதிரி கிடையாது சிஸ்டர். 12 மாசத்துல நீதி நிலைப்பாட்டப்படும். 4 சமூக நீதித்துறை. அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் அவர்களுக்கு தேவைப்படுற அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ட்ராமா இருக்கும், அவர்களுக்கு வேற மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படும், அதெல்லாம் துரிதமா வேற முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு